ஆஸ்திரேலியாவில் ஒரு சாதாரண வீட்டு தோட்டத்தை சுவத்துக்குள்ள இருந்து வெளியே வந்த அந்த உருவத்தை பார்த்து ஒட்டுமொத்த உலகமுமே இப்ப ஆச்சரியத்துல உறைஞ்சு போய் கிடக்கு. பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த பயங்கரமான மிருகம் எப்படி ஒரு சுவருக்குள்ள வந்து சிக்கிச்சு? கைஸ், முதல்ல நம்ம ஆஸ்திரேலியா பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஆஸ்திரேலியா இது உலகத்தோட ரொம்பவே தனிமையான ஒரு கண்டம். மத்த கண்டங்கள் எல்லாத்துல இருந்தும் பல கோடி வருஷமா பிரிஞ்சு தனியா தான் இருக்குன்னு சொல்லப்படுது. இதனால என்ன ஆச்சு தெரியுமா? உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாத விசித்திரமான உயிரினங்கள் ஆஸ்திரேலியாவில தான் உருவாயிருக்கு. தனித்துவமான அனிமல்ஸ், தனித்துவமான பிளான்ட்ஸ், ஏன் தனித்துவமான ஃபாசில்ஸ் கூட. கங்காரு, கோலா, பிளாட்டிபஸ் இது எல்லாம் ஆஸ்திரேலியாவுல மட்டும்தான் இயல்பா வாழுது. இப்போ நாம பேச போற இந்த ஃபாசில் கதையும் இதே மாதிரி ரொம்ப விசித்திரமானதுதான். பொதுவா ஆஸ்திரேலியாவுல ஃபாசில்ஸ் கண்டுபிடிக்கிறது ஒன்னும் புதுசு இல்லைங்க. இங்க அவுட் பேக்னு சொல்லப்படுற பாலைவன பகுதிகளில் நிறைய டைனோசர் ஃபாசில்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த கதையில ஃபாசில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் இருக்கே, அதுதான் ஷாக்கிங்கா இருக்கு. பாலைவனமும் இல்ல, மியூசியமும் இல்ல, ஏன் எந்த ரீசர்ச் சென்டரும் இல்ல. ஒரு சாதாரண மனுஷனோட வீட்டு தோட்டத்து சுவர்ல தான் அந்த ஃபாசில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த பயங்கரமான மிருகம் எப்படி ஒரு சுவருக்குள்ள வந்து சிக்கிச்சு? அது என்ன மிருகம்? அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற அந்த மிஸ்ட்ரி என்ன? சுவத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற இந்த மர்மத்தை தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நேரடியா கதைக்கு வருவோம். இது நடந்தது ஆஸ்திரேலியாவோட நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல. இங்க மக்கள் தொகையே ரொம்ப கம்மிலாம், ரொம்ப அமைதியான ஒரு இடம். அங்க ஒருத்தர் தன்னோட வீட்டு தோட்டத்துல ஒரு தடுப்பு சுவர் கட்டலான்னு முடிவு பண்றாரு. நம்ம ஊர்ல கல் கட்டடம் கட்டணும்னா பக்கத்துல இருக்கிற குவாரிகள்ல இருந்து கற்களை எடுத்துட்டு வந்து சுவர் கட்டுவாங்கல்ல, அதே மாதிரிதான் அங்கேயும் நடந்துச்சு. அவரு அந்த சுவர் கட்டுறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு குவாரியில இருந்து சாண்ட்ஸ்டோன்ற மணற்பாறை கற்களை வாங்கிட்டு வராரு. அந்த கற்களை வச்சு சுவரையும் கட்டி முடிச்சிடறாரு. ஆனா அந்த கற்களுக்கு நடுவுல ஒரு ஸ்பெஷலான கல்லும் இருந்துச்சு. அன்னைக்கு அதை வச்சு கட்டின அந்த வீட்டுக்காரருக்கும் தெரியல, அதை வித்தவங்களுக்கும் தெரியல. அது சாதாரண கல் இல்ல, ஒரு பூர்வகால ராட்சத மிருகத்தோட முழு எலும்பு கூடுன்னு. இப்போ இங்கதான் ஒரு முக்கியமான குவெஸ்டின் வருது. இந்த ஃபாசிலை யாரு கண்டுபிடிச்சா? எப்படி கண்டுபிடிச்சாங்க? மிஹாயில் தின். இவர் ஒரு சாதாரண கோழி பண்ணை வச்சிருக்கிறவர். ஆனா இவருக்கு ஃபாசில்ஸ் தேடுறதுல ஒரு தனி ஆர்வம். ஒரு நாள் இவர் இந்த வீட்டோட கார்டன் வால் பக்கமா நடக்கும்போது திடீர்னு ஒரு விஷயம் இவங்க கண்ணுல படுது. அந்த சுவர்ல இருக்கிற ஒரு மணற்பாறைக்கல் மத்த கற்களை விட ரொம்ப வித்தியாசமா தெரியுது. அதோட டெக்ஸ்டர், அதோட பேட்டர்ன் ஏதோ ஒரு அனிமலோட அச்சு மாதிரி தெரியுது. மிஹாயிலுக்கு ஒரே பார்வையிலேயே டவுட் வந்துருச்சு, இது ஏதோ ஒரு விசித்திரமான ஃபாசில்னு. அவர் உடனே ஆஸ்திரேலியன் மியூசியம் சயின்டிஸ்ட்க்கு தகவல் கொடுக்கறாரு. சயின்டிஸ்ட் ஓடோடி வந்து அந்த சுவரை ஆராய்கிறாங்க. அவங்க கூர்மையா பாக்குறாங்க, மெதுவா கையால தொட்டு ஃபீல் பண்றாங்க. அப்படியே அவங்களோட ஹார்ட் பீட் அதிகமாகுது. எஸ், இது ஒரு சாதாரண ஃபாசில் இல்ல, ஒரு விலங்கோட தலை, உடம்பு, வால்னு முழு எலும்பு கூடும் அந்த சுவத்துக்குள்ளேயே சிமெண்டோட சிமெண்டா ஒட்டிக்கிட்டு இருக்கு. சயின்டிஸ்ட் அந்த வீட்டுக்கார கிட்ட பேசி அந்த குறிப்பிட்ட கல்லை மட்டும் சுவத்துல இருந்து வெளியே எடுக்க பெர்மிஷன் வாங்குறாரு. இது ஒன்னும் சாதாரண வேலை இல்லைங்க. பழைய சுவர் எடுக்கும்போது டேமேஜ் ஆகாம எடுக்கணும். ரொம்பவே கேர்ஃபுல்லாவும் ஸ்லோவாவும் அந்த ஃபாசிலை சுவர்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி லேபுக்கு கொண்டு போறாங்க. அங்க வச்சு எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் டீடைல்ட் அனாலிசிஸ் ஆரம்பிக்குது. கடைசியில ரிசல்ட் வருது பாருங்க. அங்கதான் ஒட்டுமொத்த உலகமே ஷாக் ஆகுது. ஏன்னா அது அரினா எர்பட்டன் சுபினேட்டஸ் அப்படிங்கிற ஒரு விசித்திரமான மிருகம். லாட்டின் மொழியில இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சாண்ட் கிரீப்பர், அதாவது மணலில் ஊர்ந்த ராட்சத விசித்திர விலங்கு. இதோட தோற்றம் எப்படி இருக்கும் தெரியுமா? பார்க்க ஒரு மாபெரும் பல்லி அல்லது ஒரு ராட்சத சாலமாண்டர், அதாவது நீர்நிலை வாழ்வி மாதிரி இருக்கும். ஆனா இதோட உடம்புல முதலைக்கு இருக்கிற மாதிரி கடினமான தோல் செதில்களும் வாயில கூர்மையான கோரை பற்களும் இருந்திருக்கு. இது கடல்ல வாழல ஃப்ரெண்ட்ஸ். 240 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஏரிகள் மற்றும் ஆறுகள்ல மீன்களையும் மத்த குட்டி விலங்குகளையும் வேட்டையாடி வாழ்ந்த ஒரு பயங்கரமான கிரியேச்சர்.
பொதுவா இந்த மாதிரி நீர்நிலை வாழ்விகளோட மென்மையான எலும்புகள் இவ்வளவு கோடி வருஷங்கள் தாங்காது, சிதைஞ்சு போயிடும். ஆனா ஆஸ்திரேலியாவோட அந்த மணற்பாறையோட தன்மையால இதோட எலும்புகள் மட்டும் இல்லாம இதோட தோலோட தழும்புகள் கூட அப்படியே அச்சு மாறாம பதிஞ்சிருக்குன்னு சயின்டிஸ்ட் வியந்து போய் சொல்றாங்க. இந்த சாண்ட் கிரீப்பர் ஃபாசிலை இப்போ சிட்னில இருக்கிற ஆஸ்திரேலியன் மியூசியம்ல பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. கைஸ், கமெண்ட்ல சொல்லுங்க, உங்க வீட்டு சுவர்ல திடீர்னு இந்த மாதிரி 240 மில்லியன் வருஷத்து சாண்ட் கிரீப்பர் ஃபாசில் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இந்த அமேசிங் ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே பண்ணிடுங்க. அப்பதான் இந்த மாதிரி மர்மமான வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அடுத்த வீடியோல இன்னும் ஒரு அமேசிங் ஸ்டோரியோட உங்களை வந்து பார்க்கறேன்.